ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மெதுவடை, அதுவும் உளுந்தே இல்லாத மெதுவடை. 10 மினிட்ஸில் கிறிஸ்பியான ஒரு ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி உளுந்துக்கு பதிலாக போஹா தான் யூஸ் பண்ண போகிறோம். உளுந்து போல் போஹாவை 2 மணி நேரம்லாம் ஊற வைக்க தேவையே இல்லை. ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி அதை அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அந்த 5 மினிட்ஸு ஜாஸ்தி தான், அதுக்குள்ளாரே நம்மளுக்கு போஹா ரெடி ஆகிடும். இப்போ இதை அலசிட்டு மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். அதுக்கு இடையில் நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்திங்களா, 5 மினிட்ஸ் கழித்து நான் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். இது போல் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வடை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். நம்ம இது போல் நல்லா ஒட்டை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ அடுத்தது நம்ம இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். அது கூடவே நான் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா காரத்துக்கு, இஞ்சி, அப்புறமா கொத்தமல்லி தழை. இது கூடவே நான் 1/4 கப்புக்கு அரிசி மாவை ஆட் பண்ண போகிறேன். அப்புறமா கொஞ்சமாக பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு. உங்களுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையுமே நல்லா மாவு போல் பசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடை போல் தட்டி எடுத்துக்கலாம். அதை அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு அரிசி மாவில் இந்த மாதிரி தண்ணி கலந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இன்னொன்று வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரெட் க்ரம்ஸ் உங்களுக்கு கிடைக்கலனா கூட ரஸ்க் இருக்கும் இல்லையா, அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா இது போல் தூள் போல் வந்துடும். நீங்கள் அதை கூட பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரிசி மாவை தண்ணியாக நம்ம வந்து கலக்கி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணியில் கையை நினச்சிட்டு வடை போல் நம்ம தட்டிக்கலாம். நம்ம வந்து இதை டோனட் மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம மெதுவடை போலவும் நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் திக்காகவே நம்ம தட்டிப்போம். அப்போ தான் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வரப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஷேப் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வடைக்கு எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே பண்ணலாம். நான் இது போல் ஸ்ட்ரா எடுத்து சென்டரில் வந்து நல்ல ஒரு பெரிய ஹோலாக நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட விரலால் கூட நம்ம இந்த மாதிரி மெதுவடைக்கு பண்ணுற மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி வடை தட்டிட்டு இதை வந்து அந்த தண்ணி அரிசி மாவு கலந்து வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் ஒரு தடவை லைட்டாக போட்டுட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் கரெக்டாக வந்து அதில் ஒட்டிக்கும். அதனால தான் நான் வந்து அரிசி மாவை கலந்து வச்சுருந்தேன் தண்ணியில். ரொம்ப டிப் பண்ணிடக்கூடாது, சும்மா மேலோட்டமாக ஒரு மேலேயும் கீழேயும் பரட்டிட்டு டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸை நம்ம இதை மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சிட வேண்டியதான். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம 1 by 1 நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இந்தியன் டோனட் ரெடி ஆகிடுச்சு. திடீர்னு வர கெஸ்ட்டுக்கு இந்த இன்ஸ்டண்ட்டான வடையை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக்கை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ யாருக்கெல்லாம் குக்கிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நியூ ரெசிபி அப்டேட்டை இனி இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.